வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடம் விண்ணப்பிப்பது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி டீச்சர்ஸ் தொகுப்பூதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் பள்ளிகளில் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளை தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலூர் மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு தற்காலிக தொகுப்பூதியத்தில் பணியாற்ற விண்ணப்பிக்கலாம் என்று கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அவர்கள். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களோட நலன் கருதி பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் பதவி உயர்வு மூலமும் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுவரை மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் மற்றும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடைய கல்வி நலன் கருதி அவர்களை பொதுத் தேர்வு எழுதுவதற்கு தயார் செய்வதற்கு ஏதுவாக ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற்ற பணி நாடூர்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தொகுப்பூதிய அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற்ற நபர்களை கொண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 15,000, இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000 தொகுப்பூதியத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நிரப்பிட ஆணையிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தவருக்கு முன்னுரிமை அளித்து நிரப்ப வேண்டும் என்று பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பப்படும் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற பணி நாடூர்களுக்கு மட்டுமே நிரப்பப்பட வேண்டும். ஒரு காலி பணியிடத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தகுதி வாய்ந்த பணி நாடூர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் இருப்பின் பள்ளி அமைத்துள்ள பகுதி மற்றும் அருகிலுள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்ற வேண்டும். விண்ணப்பதாரர்களிடம் இருந்து எழுத்து மூலமாக விண்ணப்பங்கள் நேரடியாக அல்லது அஞ்சல் மூலமாக உரிய கல்வி தகுதி சான்றுடன் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின அலுவலகம் அல்லது காலி பணியிடம் உள்ள பள்ளிகளில் நாளை மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லி திருப்பத்தூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அப்டேட் கொடுத்தாங்க. இப்போ வேலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியருமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தை தற்காலிக பணி நியமனம் செய்யப்படுறதுக்கு நாளை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.